ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். ஆதார் சேவைகளுக்கு எங்கேயும் அலைய தேவையில்ல. அதுக்காக புதிய செயலியை அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்தியாவில் அனைத்து முக்கிய சேவைகளையும் பெறுவதற்கு ஆதார் கார்டு தேவைப்படுது. ஆதார் தொடர்பான அனைத்து சேவைகளையும் எளிதாக்கும் வகையில் மத்திய அரசு ஆதார் அப்படிங்கிற ஒரு புதிய மொபைல் செயலியை விரைவில் அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க. குறிப்பாக இதன் மூலமாக ஆதார் மையங்களுக்கு செல்லாமல் தங்கள் ஃபோன்லேயே ஆதார் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆதார் செயலி இந்த 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள்ள அறிமுகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசினுடைய தகவல்கள் வெளியாகிருக்கு. ஆதார் செயலியானது ஆதார் அட்டையின் டிஜிட்டல் வடிவமாக செயல்படும். இதன் மூலம் உங்கள் பெயர், முகவரி, பிறந்த தேதி போன்ற விவரங்களையும் நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். தேவைப்படும் இடங்களில் உங்கள் ஆதார் அட்டையை டிஜிட்டல் முறையிலையும் பகிர்ந்தும் கொள்ளலாம். தெளிவாக கூறணும் அப்படின்னா ஆதார் செயலி மூலம் எந்த ஒரு அப்டேட்டும் உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் செஞ்சு கொள்ள முடியும். தேதி, முகவரி, மொபைல் நம்பர் போன்ற தகவலை நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். சிங்கிள் டிஜிட் இன்டர்பேஸ் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் ஆதார் மொபைல் ஆப் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கு. கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் பயனுள்ளதாக இருக்கும். இந்த டிஜிட்டல் ஆதார் அட்டையை எப்போது வேண்டுமானாலும் எங்கே நீங்கள் பகிர முடியும். மக்கள் தங்களது கைரேகை அல்லது கருவிழி பதிவுகளை புதுப்பிக்க மட்டுமே ஆதார் சென்று செல்ல தேவை இருக்கும். மற்ற எந்தவித அப்டேஷனுக்கும் ஆதார் மொபைல் செயலி பயன்படுத்துவதன் மூலம் இதை எளிதாக செஞ்சுக்கலாம். குறிப்பாக பேன் கார்டு, பிறப்பு சான்றிதழ், பாஸ்போர்ட்டு, ரேஷன் கார்டு, லைசன்ஸு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், மின்சார கட்டண ரசீதுகள் போன்ற ஆவணங்களை இந்த செயலியே தானாக பெற்று சரிபார்க்கும் வசதியும் இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆதார் ஆப்பானது செயற்கை நுண்ணறிவு முக அடையாளம் காணும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும். ஆதார் சரிபார்ப்பு செயல்முறைகளை வேகப்படுத்தும். இதனால் பல நாட்கள் எடுக்கும் அரசு சேவைகளை சில நிமிடங்களில் முடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதே மொபைல் செயலியை உருவாக்குவதன் முக்கிய நோக்கம் என்னன்னா, ஆதார் கார்டு அப்டேட் சேவையை காகிதமற்றதாக மாற்றுவது தான் இதனுடைய நோக்கமாக சொல்கிறாங்க. டிஜிட்டல் மயமாக்கலை ஊக்குவிக்கவும் மக்கள் சேவை மையங்களுக்கு சார்ந்திருப்பதை குறைக்கவும் தான் இந்த புதிய அப்ளிகேஷன் உருவாக்கியிருக்காங்க. இந்த செயலி மூலம் ஆதார் அப்டேட் செயல்முறையை எளிதாக்குவதன் மூலம் ஆதார் அப்டேட் முறை விரைவில் செய்ய முடியும். ஆதார் கார்டு தகவல் லீக் தொடர்பானதை குறைக்க இது உதவுது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம கூறியபடி முழுமையான ஆதார் செயலி இந்த ஆண்டு இறுதியில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகமாகும் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அனைத்து சிறப்பு அம்சங்களுடன் இந்த புதிய செயலி வெளிவரும் என்பதால் அதிக எதிர்பார்ப்புகளை உருவாக்கியிருக்கு.